இரவு 7 மணி. பிரான்மலை ஏறும் நேரம். செம்மாடு பாரு உலகத்தை எப்படி இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 7:10. நம்ம சன்செட்டு பார்க்கறதுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கோம். கூடவே வந்துக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் நின்ட்டாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு யமா தொட்லர். ஏன் இருட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்மலை மேலே இருக்கோம். இன்றைக்கி வந்து சந்தனக்கூடு. இந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக இணைப்பில் இருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அப்போ காய்ஸ் போய்கிட்டே இருக்கோம். யாரோ அங்கிட்ட டர்ரு புரிந்துட்டு இருக்காங்க. என்னடா இம்ரான் முன்னாடி போயிட்டுருக்கான், பின்னாடி கொக்கு வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம சென்டரில் போயிட்டுருக்கோம். மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு, ஏன்னா இருட்டாகிட்டே இருக்கு. திருப்பி மழை வந்தாச்சு பாரு, அப்படியே சுற்றி பாரு உலகத்தை எப்படி இருக்கும். டைம் என்ன? இன்னும் 6:30 மேலே இருக்கா? எடு 6:30 மேலே இருக்குங்க. தரேன்டா. டைம் பார்த்தீங்கன்னா 6:34. நம்ம பாதி மூலம் ரீச் ஆகிட்டோம். இம்ரான் உட்காந்து பாருங்க. இம்ரான் உட்காந்துருக்கேன். என்ன போகணும்? சரி போவோம். இருட்டாயிடுச்சு இப்போயே. நம்ம ஒரு 8 மணிக்கெல்லாம் மேலே ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். இன்னும் 1.5 மணி நேரத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. இரவு 7 மணி. பிரான்மலை ஏறும் நேரம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரான்மலை பாதி தூரத்தை கடந்து போயிட்டுருக்கோம். இன்னைக்கு வந்து சந்தனக்கூடு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. குரங்கு ஒன்றா கூட காணோம். வாங்க போவோம். ஒய்டிஎஃப் நம்ம போய்கிட்டே இருக்கோம். டைம் எத்தனைன்னு தெரில. முக்கால்வாசி தூரத்தை கடந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. வாங்க போவோம். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. மேலே போவோம். செம்மாடு பாரு உலகத்தை எப்படி இருக்கும். இது உலகம் வந்து உலகத்தில் இதெல்லாம் வந்து சாதாரணண்டா. உலகத்தில் இதெல்லாம் ஒரு வேர்ல்டில் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பாதி கூட வராது. ஏன்னா மலை இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான மலை இங்கே பொன்னமராவதி பக்கத்தில். போனீங்க டைம் பார்த்தீங்கன்னா 7:10. இரவு 7:10 ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 20% தான் நம்ம மேலே போக வேண்டியது இருக்குது. பாருங்கள் வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருக்கா. வாங்க மேலே போவோம். இன்றைக்கி வந்து சந்தனக்கூடு ஸ்பெஷல் என்னன்னு தெரியலை, போயிட்டு பார்ப்போம் வாங்க. இம்ரானின் பயணங்கள் தொடரட்டும். இந்த இம்ரான் ஃபோனை வச்சுக்க கிளம்பு. அலாவுதீன் அற்புதம்லாம் இங்கே இல்லை. ஒய்டிஎஃப் நம்ம ரீச் ஆகிட்டோம். பிரான்மலை மேலே வந்துட்டோம். வாங்க என்ன ஸ்பெஷல்ன்ட்டு பார்ப்போம். ஒய்டிஎஃப் கூட்டத்தை பாருங்கள் இருக்காரு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய்ட்டு கலந்துக்குவோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. வீடியோக்கு லைக் போட்டுருங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மேலே உள்ள வியூ பாயிண்ட்டை பாருங்கள். இந்த லைட்லாம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடும் 10 மணிக்கு. இப்போ டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 7:33 ஆகுது. இங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, போவோம். சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து இம்ரான் வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கியா சாப்பிட்றதுக்காண்டி.
ஏய் ஏன் நம்புறானு பேசுகிறேன், என்ன பேசுகிறா பாருங்க. இங்கிட்ட ஒரு தம்பி வந்து பேக் ஜிப்பு வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் 3 பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்கோம். போயிட்டு சாப்பிடுவோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இரவு 8:30 நம்ம சாப்பிட்டோம். சாப்பிட்டு மேலே தர்காவுக்கு போயிட்டுருக்கோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா வந்து என்ன சாப்பாடுன்னா எம்டி பிரியாணி, மட்டன் குழம்பு, தேங்காய் சாதமோ, வாங்க போவோம். போயிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வரும். டியூப் லைட்லாம் போட்டிருக்காங்க. ஆமாங்க பாருங்க, கீழே உள்ள வீடெலாம் தெரியல, வீட்டில் உள்ள லைட்லாம் தெரியுது. தண்ணி பாருங்க குடிக்கிறதுக்கு, குடி தண்ணி இது. இல்லாத குடிச்சிருக்காங்க. அப்புறம் இது என்னது? சுரங்கம். இம்ரானு போங்க, அப்படியே நேரம் போங்க. எங்கே இது என்னது? வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் தான். குடி. சொன்ன த்ரில்லிங்காக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து நைட்டில் வந்திருக்கோம் பிரான் மலைக்கு. நம்ம தான் இங்கே வந்து என்ன சவுண்டு கேட்குதா? என்ன சவுண்ட்ரா? யாருமே இல்லையோ இங்கே குண்டிக்கலன்னா அப்புறம் சலக்குந்தே சவுண்டு வரும். வாடா கும்புறான், நீ ஏண்டா போட்டு பாடா படுத்துரு. ஏன் உனக்கு தெரியலையாடா? இதாடா குண்டி கழுகுறாரு. சொன்னையில குண்டி கழுகிட்டு இருக்கா. பிள்ளையார் கோயில் செருப்புங்கனே கழட்டி போட்டுருப்பாங்க. சாமி கிட்ட மட்டும் பிள்ளையார் இருக்காரு. இங்கே ஒரு பிள்ளையார். அங்கே பாருங்க, அங்கே ஒரு முருகர் வேலோட இருக்காரு. எங்க ஆடல் பாடல் நடக்குது? ஆடல் பாடல் நடக்கிறது கேட்டோம். வாடா. ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க. இது நம்ம வந்து பகல் டயத்தில் வந்தோம். இப்போ வந்து நைட்டில் வந்திருக்கோம். நானும் இது வந்து ஒரு ஸ்பெஷலான டே. மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஜமால் சேனல் போய்கிட்டே இருக்கும். இம்ரான் வித்தா காட்டிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் இருந்து ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் இருந்து டவர் இப்போ தான் கிடைக்கிது. இங்கே வந்தோன்னே தெரியாது வந்துட்டோம். பையன் வந்துட்டு பையன் தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு பெருச்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துவிட்டு இப்போ பண்ணுற புல்ட்டா பொறுக்கி வயர் போகுது பார்த்துக்க. போவோம். தண்ணி குடிக்கணும்னு சொன்னேன். தண்ணி வைக்க குடிச்சுட்டு விட்டுட்டாங்க. வீட்டில் குடிச்சு தான் ஒரு உள்ளே வராத நீச்சல் தெரியாமல். எங்கே நம்புறானு? 7 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கோம் நம்ம இப்போ. நீ இந்த கண்டுபிடிச்சதெல்லாம் போதும். வாங்கலாம் 2 பேரும். ஏன்னா இப்படி அளக்கு கொடுக்குறீங்க?
ஒய்டிஎஃப் மறக்காமல் யார் யார் வந்திருக்கீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஒரு லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ எடுக்கலாமா என்னன்னு தெரியல, கேட்டுக்குவோம். சரி ஒய்டிஎஃப் நம்ம போயிட்டு தூங்குவோம், மணி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து காலையில் கண்டினியூ பண்ணுறேன். கீழே கூட்டத்தை பாருங்கள், எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து உரங்க வந்து போயிருக்காங்க. நம்மளும் கீழே போயிட்டுருக்கோம். ஸ்லீப்பிங் டைம் ஆயிடுச்சு. நிறைய ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அப்போ லாங்லேருந்து வந்திருக்காங்க, தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க, மன்னார்குடி. நம்ம இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வர்றது ஆச்சரியமாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கதையெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, ஒரு லைக்கை போட்டு போயிருங்க. ஒய்டிஎஃப் மழை தூத்த வச்சிருச்சு. ஒய்டிஎஃப் தூங்கிட்டு இருந்தோம், அப்படியே எழுந்திரிச்சு இப்போ டெண்டுக்குள்ள வந்துட்டோம். பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா இரவு 9:30 ஆயிடுச்சு. மழை ஆனால் ரொம்ப பெரிய மழை வரல, லைட்டாக தூரிட்டு இருக்கு. ஒய்டிஎஃப் மழை வந்து தூத்தம் நின்றுச்சு. நம்ம அப்படியே இங்கே டீ கடை ஒன்று இருக்குது, அப்படியே வந்து டீ சொல்லியிருக்கோம். டைம் எத்தனை போனீங்க? 10 மணி ஆகும். டைம் பார்த்தீங்கன்னா 9:54, 10 o'clock ஆக போகுது. கேமரா ரொட்டேட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன். ஃபோன் எடுத்து காட்டு, டைம் எத்தனை? ஃபோன் எடுத்து காட்டு. இம்ரானு ஃபோன் எடுத்து காட்டு. ஒரே டைம் என்ன? வீடியோ போயிட்டு
என்றிந்த பாவிகள் கண்டிடுமோ அதிகாலை 3:30 மணி. சாதனை ஏற்றி ஏற்றி வாக்கு மணமழுகா வாழ்வினை வாழ்த்தி ஏத்த போதும் போதும் என போதித்தருள் புரிய பூரணமயமாய் நின்ற காரண கடவுளான எங்கள் குணங்குடி ஆண்டவன் பாதத்தை என்றிந்த பாவிகள் கண்டிடுமோ சிற்பரத்துக்குட்சிறந்த கற்பரத்துக்குட்பிறந்த சிற்பரத்துக்குட்பிறந்து சொற்படிகம் போச்சிறந்து பொற்பிறவை கொப்பளிக்கும் அற்புத கற்பூரமாகி பூரணமயமாய் நின்ற காரண கடவுளான எங்கள் குணங்குடி ஆண்டவன் பாதத்தை என்றிந்த பாவிகள் கண்டிடுமோ கூட்டி கருணை வெளி காட்டி காட்டி கையை கொடுத்து கொடுத்தனைத்து பிடித்து பிடித்து மெய்யை கூட்டி கருணை வெளி காட்டி காட்டி கையை அடிங்க அடிங்க.
நீ போயா? அப்புறம் சைத்தியம் நிப்பாட்டு பிரான்மலையில் இருக்கு. இவர் வந்து குட்டி விளாக்கர். அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. போங்க எப்படி இறங்கும்? இறங்கலாம் குதிக்க வேண்டியது. எந்தெந்த கூப்பிடா. இம்ரானு எங்க சரி சரி. ம்
ஒய்டிஎஃப் நம்ம வந்து கிளம்பிட்டோம். அடம்புரானு போவா. டைம் பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் 5:30 ஆயிடுச்சு. ஒய்டிஎஃப் நம்ம மலையிலேருந்து கீழே இறங்குறோம். பாருங்கள், சன்செட் ஆக போகுது. நம்ம இறங்குறதுக்குள்ளேயும் சன்செட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். நம்ம இறங்கிட்டே இருக்கோம். நம்ம சன்செட்டு பார்க்கறதுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கோம். நம்ம அண்ணன் அந்த தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காப்புல பிரான்மலைக்கு. ஆமாம், அவரையும் போட்டு பாருங்கள் யூடியூப்பை. ஃபஸ்ட் வாட்டி வந்திருக்காப்புல. ஃபஸ்ட் வாட்டியா இல்லை எத்தனை செகண்ட் வாட்டியா? ஃபஸ்ட் வாட்டி சந்தனம் கொடுக்கு. இம்ரான் சைத்தான் எத்தனை வாட்டி வந்தான்னு தெரியல. எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாம் வந்து மலையில இருந்து இறங்கிட்டு இருக்காங்க. நம்மளும் இப்போ கிளம்பணும். நம்மளும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம். போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். டாட்டுவா கரெக்டாக நம்ம வந்து இறங்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி. நம்ம கீழே போய்ட்டு ரீச் ஆகிட்டு எத்தனை மணின்ட்டு பார்ப்போம். வாங்க போயிட்டே இருப்போம். சன்செட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம இறங்க ஆரம்பிச்சிட்டோம். சொல்லு சொல்லு. இம்ரானும் ஓடிட்டு இருக்கான். இம்ரானின் பிரான்மலை பயணம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா ஏறுறதோட இறங்குறது சீக்கிரமே டைமிங் கம்மியாக தான் இருக்கும். டக்குன்னு இறங்கி முடிச்சிடலாம். நம்ம எவ்வளோ நேரத்தில் இறங்குறோன்னு அதையும் பார்த்துருவோம். நம்ம கரெக்டாக 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கீழே போய்ட்டு டயத்தை பார்ப்போம். காய்ஸ், இப்போ நம்ம ஃபைனலாக இறங்கிட்டோம் கீழே. இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணது 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து 6:34 ஆயிடுச்சு. நம்ம 34 நிமிஷத்தில் நம்ம வந்து கீழே லேண்ட் ஆகிட்டோம். நம்ம சரியான ஃபாஸ்ட்டாக வந்தோம். நம்ம தான் இது வரைக்கும் அதிகமாக டக்குன்னு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, பைக் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு மோட்டோவில். நம்ம பைக் இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். அவங்க 2 பேரும் இன்னும் இல்லை. நம்ம 34 நிமிஷத்தில் கீழே ரீச் ஆகிட்டோம். நம்ம தான் இதில் சீக்கிரம் இறங்கிடுவோம்னு நினைக்கிறேன். நம்ம பைக்கு லேண்ட் பண்ண இடத்துல அப்படியே இருக்குது. இப்போ இவங்களுக்காண்டி வெயிட் பண்ணணும். கூடவே வந்துக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் நின்ட்டாங்க. நம்ம எங்கேயுமே நிற்கல, சரச்சரன்னு இறங்கிக்கிட்டே இருந்தோம். ஆனால் ஏறும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்துச்சு. இந்த மலையோட ஹைட்டு வந்து அக்யூரேட்டாக தெரியலை. ஆனால் எல்லாட்டையும் கேட்குற அளவுக்கு வந்து 7 கிலோமீட்டருங்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம இப்போ பைக் எடுத்துகிட்டு பொன்னமராய்க்கு போகணும். அவங்க வந்துடட்டும், போவோம்.